2026 தங்கத்தோட விலை எப்படி இருக்கும்? இப்போ இருக்கக்கூடிய அமைப்புக்கு அடுத்த 3 வருடங்களுக்கு, இப்போ 2026, 27, 28 வரைக்கும் கிராஜுவலாக க்ரோ ஆகிட்டே தான் போகும். வெள்ளியோட க்ரோத் நினைத்து பார்க்காத அளவில் எப்படி நான் உங்களுக்கு 2024 தங்கத்துக்கு சொன்னேனோ அதே போல் இந்த வருடம் குறித்து வச்சுக்கோங்க. 2026 to 2027 வெள்ளியோட ஸ்கோப் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் நினைத்து பார்க்காத அளவில் ஒரு மிகப்பெரிய க்ரோத்தை கொடுக்கும். எக்காரணத்தை கொண்டும் இன்ட்ராடேயில் போயிடாதீங்க. இன்ட்ராடேனா இன்றைக்கி காலையிலேயே வாங்கி இன்றைக்கி சாயங்காலமே விற்கக்கூடிய அமைப்பில் இந்த வருஷத்தில் 2026, 27 நிறைய பேர் லூசர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவோம், ஓம் சுவாமியே சரணமையப்பா. முதல் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்த மாதிரி பொதுவான விஷயங்கள் இந்த 2026 என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, 2026 தங்கத்தோட விலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. நான் 2021 கண்டினியூஸாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டே இருக்கிறது தான். நீங்கள் பழைய வீடியோலாம் கூட நம்ம டீமில் சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொல்லி அந்த தங்கத்தோட வேல்யூ நம்ம என்ன சொன்னோம், அன்றைக்கி என்ன இருந்தது, இன்றைக்கி என்ன இருந்தது கொஞ்சம் பாருங்கள். அப்படிங்கும்போது குறிப்பாக பார்த்திங்கன்னா 2024 நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதே 2025 கடைசியில் 2026 எப்படி இருக்கும் 2026 நான் சொல்லும் போது பாருங்கள், தங்கத்தோட விலை ஷேர்ஸை விட மியூச்சுவல் ஃபண்டை விட மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். தங்கத்தை வாங்கிக்கோங்க, எதிர்பார்க்காத லைஃப் டைம் ஹை போகும்னு சொன்னோம். அப்போ எத்தனையோ பேர் கால் பண்ணி நீங்கள் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொன்னீங்க. இது எல்லாமே கோல்சார அடிப்படையில் சில கால்குலேஷன்ஸ், அந்த பிளானட்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வைத்து தான் நம்ம சொல்கிறோம், சரியா? அதே அடிப்படையில் இந்த தங்கத்தோட விலை எப்படி இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய அமைப்புக்கு அடுத்த 3 வருடங்களுக்கு, இப்போ 2026, 27, 28 வரைக்கும் கிராஜுவலாக க்ரோ ஆகிட்டே தான் போகும். குறிப்பாக 2026 2027 இந்த 2024, 25 இருந்த அளவுக்கு க்ரோத் இல்லை என்றாலும் 2026 to 27 அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் க்ரோத் கம்மியாக இருந்தாலும் 27, 28 நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் கால்குலேஷன்ஸ் எடுத்துக்கிறது நம்மளோட ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட பேங்க்கில் கொடுக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமாக கொடுக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் உறுதியாக கிடைக்கும். சரி, இதில் இன்னொரு அசட்னா இந்த இதில் கமாடிட்டிஸில் நீங்கள் எதை வாங்கலாம் அப்படின்னா, வாய்ப்புகள் ஏற்பட்டதுன்னா வெள்ளி வாங்கிக்கோங்க. இந்த இதில் வெள்ளியோட க்ரோத் நினைத்து பார்க்காத அளவில் எப்படி நான் உங்களுக்கு 2024 தங்கத்துக்கு சொன்னேனோ அதே போல் இந்த வருடம் குறித்து வச்சுக்கோங்க. 2026 to 2027 வெள்ளியோட ஸ்கோப் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நினைத்து பார்க்காத அளவில் ஒரு மிகப்பெரிய க்ரோத்தை கொடுக்கும், சரிங்களா? ஒருவேளை நீங்கள் கமாடிட்டிஸில் நீங்கள் மொத்தமாக நீங்கள் இதில் பண்ணுறீங்க, தட் இஸ் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா காப்பரை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், சில்வரை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு மெட்டல்ஸில் ஒரு கன்சர்வேட்டிவாகவும் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் எடுத்திங்கன்னா லாங் டேர்ம் விஷனில் நீங்கள் பண்ணிக்கிறதும், அதே மாதிரி குறிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் பாட்டம் ஃபிஷிங்னா ஒரு லோ ஸ்டாக்ஸ், அதாவது அந்த ரெசெஷன் பீரியட் மாதிரி வரக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய இருக்குது, சரிங்களா? அப்போது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா,
அது அமெரிக்காவாக இருக்கலாம், இன்னும் சில வளர்ந்த நாடுகள்னு நம்ம சொல்லக்கூடியவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியர்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வரும். இதெல்லாம் நான் போன ஆண்டுலேயே சொல்லியிருந்தேன். அதை கூட நான் கீழே உங்களுக்கு போன வருஷம் நம்ம சொன்னதை எடுத்து நான் ரீகேப் பண்ணித்தரேன். அதனால் நம்மளுடைய ஸ்டாக்ஸில் நம்ம வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பாட்டம் ஃபிஷிங்லனா இப்போ ஒரு உதாரணத்துக்கு பெரிய பெரிய நிறுவனம் பேர்லாம் சொல்ல வேணான்றக்கா சொல்லலை. ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கக்கூடிய நிறுவனத்தோட ஸ்டாக்லாம் 100 ரூபா போயிட்டு இருந்த ஸ்டாக், எக்ஸாம்பிள் 100 ரூபா வச்சுக்கோங்க, 1000 ரூபா வச்சுக்கோங்க, அதை விட 20 to 30% லெவலுக்கு குறையக்கூடிய அமைப்புகள் வரும். அந்த ஸ்டாக்கை லோ இதில் வரும்போது நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு லாங் டேர்ம் விஷனில் எடுத்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க நண்பர்களே. இது வந்து தற்காலிகமாக மட்டும்தான். நீங்கள் இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆக போகுதுன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், இதுக்கு யார் பிரெயின் அப்படின்னா நம்ம இந்தியர்கள் தான். நம்ம இந்தியர்களை வச்சு தான் பல நாடுகள் அங்கே ஜெயிக்கிறாங்களே ஒழிஞ்சு அவங்கள வச்சு மட்டுமே நம்ம வந்துட்டோம்னா கிடையாது. அப்போ என்ன ஆக போகுதுன்னா, இந்த 2026 டயத்துலலாம் கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவில் மத்திய அரசாங்கத்தால், இப்போ ஆளக்கூடிய அரசாங்கத்தால் பெரிய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் நடக்க போகுது. ரிஃபார்ம்ஸ் எல்லாம் நடந்து மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாமே இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. லைக் ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்டாக இருக்கலாம், அதே மாதிரி கூகுளாக இருக்கலாம், அதே மாதிரி மிகப்பெரிய ஹெச்பி, அந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவில் வந்துட போகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் கன்சம்ஷன்ஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி, சரிங்களா, ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் லெவலில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல இது வரும். என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பராக வந்து இதெல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து ஜோதிட ரீதியாக கோல்சார கிரகங்களை வைத்து நம்ம சொல்லக்கூடிய அமைப்புக்கு சொல்கிறோம். பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர்ட்டையும் இதுலேயே நம்ம ட்ரெயின்டான சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸை கேட்டுட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா எப்பயுமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மார்க்கெட் ரிஸ்க்குன்றது வந்து எல்லா இதுலேயும் உண்டு. அதெல்லாம் நீங்கள் கலந்துட்டு தான் செய்யணுமே ஒழிஞ்சு ஒரு பிளைண்டாக ரிசர்ச் இல்லாமல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணிடாதீங்க. எக்காரணத்தை கொண்டும் இன்ட்ராடேயில் போயிடாதீங்க. இன்ட்ராடேனால் இன்றைக்கி காலையிலேயே வாங்கி இன்றைக்கி சாயங்காலமே விற்கக்கூடிய அமைப்பில் இந்த வருஷத்தில் 2026-27 நிறைய பேர் லூசர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அதே மாதிரி இப்போ என்ன நான் உங்களுக்குலாம் அன்பாக சொல்லுவேன்னா, இன்னும் நல்லா ரீசர்ச் பண்ணிவிட்டு நல்ல இதை ஒரு படிப்பாக நினச்சி நல்லா புரிஞ்சுக்கணும். ஷேர் ட்ரேடிங் அண்ட் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் கேம்பிளிங். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். கேம்பிளிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? சூதாட்டம் கிடையாது ஷேர் மார்க்கெட்டுங்கிறது. அப்படிங்கும்போது அதில் நிறைய நாலேஜ் எடுத்துக்கோங்க. ஈவன் நல்ல ரிசர்ச் பண்ணுங்கள். நல்ல ரிசர்ச் பண்ணிவிட்டு அதே ஸ்டாக்ஸையே உங்களுக்கு நல்ல ரிசர்ச் பண்ணி முடிச்சிருந்தீங்கன்னா அதுலேயே எஸ்ஐபி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. அது மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் கிடையாது. இதில் ஷேர்ஸ்லேயே சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் வச்சுட்டிங்கன்னா மினிமம் ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு 2 இயர்ஸ், மிட் டேர்மாக ஒரு 5 இயர்ஸ், லாங் டேர்மாக ஒரு 10 இயர்ஸில் பார்த்திங்கன்னா நினைத்து பார்க்காத அளவில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உறுதியாக நடக்கும். நன்றி.